ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகர்கோவில் முறையில் உளுந்தஞ்சோறு பொங்கிக்கலாம். வாங்க எப்படி பொங்குறேன்னு பார்க்கலாம். 2 கப்பு கருப்பு உளுந்து, 2.25 கப்பு சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு வரலாம். நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டுக்கு தண்ணி எப்படி வைக்கணும்னா, நார்மலாக அரிசி வெள்ளை அரிசிக்கு நம்ம தண்ணி வச்சு வடிப்போம்ல, அதை விட ஒரு 3 கப்பு கம்மியாக வைக்கணும். இந்த சாப்பாடு நம்ம வடிக்க மாட்டோம். நீங்கள் அதில் எவ்வளவு தண்ணி வடிக்கிறீங்க அப்படின்னு அளந்து பார்த்துக்கிடுங்க. அந்த அளந்து பார்த்துட்டு அதை விட கம்மியாக இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அப்போ கரெக்டாக வந்துடும். 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 கப்பு உரித்த பூண்டு. சோறு கொதிச்சிட்டு வேக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த சோறு அடி பிடிக்கும். நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பனை ஓலை மட்டை எடுத்து நல்லா சீவி வச்சுக்கிட்டு இந்த சோறு கிண்டையக்காண்டியே ஸ்பெஷலாக அதை சீவி வச்சுக்கிடுவாங்க. அந்த மட்டையை வச்சு தான் இந்த சோறு கிண்டுவாங்க. நாகர்கோவிலில் அது இந்த சோறு ஸ்பெஷலாக செய்வாங்க. இதுக்கு தொட்டுக்க கட்டியாக மீன் குழம்பு வச்சு இல்லைன்னா இறைச்சி கறி வச்சு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த இறைச்சி கறினாலும் நல்லாயிருக்கும். எந்த மீன் குழம்புனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கட்டியாக இருக்கணும். மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பனை ஓலை மட்டை வச்சு கிண்டும்போது ரொம்ப ஈஸியாக கிண்டிடுவாங்க. நெட்டையாக வச்சு கிண்டும்போது. நம்ம இப்போ ஆப்பை வச்சு கிண்டுறோம். காலை எவ்வளோ மாறி போச்சு. 1 ஸ்பூன் சுக்கு பொடி. ரொம்ப மருத்துவ குணம் உள்ள சாப்பாடு இது. கால்வலி கைவலி எல்லாமே குறையும். உளுந்து, சுக்கு, பூண்டு, சம்பா அரிசி எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். சாதா குண்டு அரிசிலையும் நம்ம இது செய்யலாம். நாகர்கோவிலில் கல்யாண வீடு வந்தாலே 8 நாளைக்கு முன்னாடியே ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் வந்து இறைச்சி கறி, இந்த உளுந்தஞ்சோறு இதுதான் ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் பொங்கி போடுவாங்க. அது ஒரு விசேஷமாக நடக்கும். நல்ல சாப்பாடு இது. அப்படி அது ஒரு ஸ்பெஷல் அங்கே. அப்படி ஒரு ஆரோக்கியமான இது சாப்பாடு. நீங்களும் இது கண்டிப்பாக ஒவ்வொரு வாட்டியும் வச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரிய உப்பு இருந்தால் பெரிய உப்பு போட்டுடுங்க. இங்கே பெரிய உப்பு கிடைக்காது. அதனால் சின்ன உப்பு போட்டிருக்கேன், பொடி உப்பு. வேக அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க. கிண்டி விட்டுட்டே இருங்க. வேக சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய், திருவின தேங்காய். இந்த அளவு வந்து இந்த சாப்பாட்டு அளவு. நாங்கள் 4 பேர்த்துக்கு 2 வேளை பொங்குறேன்னா, உங்களுக்கு குறைச்சி பொங்கணுன்னா அளவை கொஞ்சம் கம்மியாக்கிக்கிடுங்க. இந்த அளவில் பாதி சேர்த்துக்கிடுங்க குறைச்சி பொங்கணுன்னா. இன்னும் வேகலை, இன்னும் வேகணும், நல்லா வேகணும். சோறு நல்லா வெந்துட்டு நம்ம இறக்கிடலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருந்தாலும் அது ஆற தண்ணியெல்லாம் இறுகி போயிடும். இது உளுந்துனால. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இறைச்சி கறிக்கும் மீன் குழம்புக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ரெசிப்பியில் நம்ம பார்க்கலாம்.